ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் என்னோட நீ இருந்தால எபிசோட் 3 கேட்டிங்க. கார்த்திக் கூட அந்த சுவையான காஃபி குடிக்கும்போது எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை மது, எனக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்திக். அண்ட் அதை கேட்ட உடனே மது அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. பட் எதிர்பாராத விதமாக உடஞ்சி போன நம்ம மதுவை ஒட்ட வைக்கிற மாதிரி கார்த்திக் கூட பைக்கில் போகிற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ கார்த்திக்கோட பயணிக்கிற ஒரு அனுபவம் மதுவுக்கு எப்படி இருக்க போகுது? எபிசோட் 4 போகலாமா? 3, 2 and 1 ஆக்ஷன். கார்த்திக்கோட அந்த பிளாக் கலர் ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் அப்படியே பின்னாடி ஏறி உட்கார்ந்த உடனே உங்களுக்கு அப்படியே ஒரு ஹெவன்லியான ஒரு ஃபீலிங் தான். அப்படியே மிக்சடான ஒரு எமோஷன்ஸ் வருது. ஒரு விதமான எக்ஸைட்டிங்காக இருக்குது, லைட்டாக ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, என்னென்னமோ எமோஷன்ஸ்லாம் வருது. பட் உங்களுக்கு ஒரு துளி கூட இன்செக்யூராக இல்லை, பயமாக இல்லை. என்ன தான் கார்த்திக் கூட உங்களுக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை அப்படின்னாலும் கார்த்திக் கூட இருக்கிறதுக்கு, கார்த்திக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க, அவ்வளோ சேஃபாக உணர்றீங்க. அண்ட் கார்த்திக்கும் நல்லா முன்னாடி தள்ளி உட்காந்து நீங்கள் உட்கார்றதுக்கு நல்லா இடம் கொடுக்குறாங்க, உங்களை நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஒரு 5 வினாடிகள் கழித்து கார்த்திக் கதைக்கிறாரு. என்ன மது, பயணிப்போமா அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் நீங்கள் அப்படியே ஒரு செம ஜோஷோட, ஒரு செம எனர்ஜியோட பதில் சொல்கிறீங்க. ஓ எஸ், பயணிப்போமே அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் இப்போது. அண்ட் அடுத்த செகண்டே கார்த்திக்கோட பைக் அந்த டிராஃபிக்கை கிழிச்சிட்டு அப்படியே வேகமாக போக ஆரம்பிக்குது. கார்த்திக் கொஞ்சம் காம் டைப்பு, கொஞ்சம் மெதுவாக வண்டி ஓட்டுவார் அப்படின்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு வேகமாக போகிறாரு. சென்னையோட டிராஃபிக்கு நடுவில் பூந்து போகிறாரு. அட என்னடா இந்த பையன் இவ்வளோ வேகமாக ஓட்டுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபீல் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அந்த சாயங்காலத்துக்கான காற்று அப்படியே வேகமாக வந்து உங்கள் முகத்தில் படுது. அந்த சாலையில் அப்படியே நிறைய அழகான மரங்கள் இருக்குது, ஒரு சில அழகான பூச்செடிகள் இருக்குது. அந்த பூச்செடிகளோட வாசம் அழகாக இருக்குது. அந்த பயணத்தில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமுமே அழகாக தான் தெரியுது. அண்ட் கார்த்திக் பேசுகிறாரு. என்ன மது, இவ்வளோ சைலண்ட்டாக வரீங்க, ஏதாவது பேசுங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் கார்த்திகை பேசுங்க மது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு 5 வினாடிகள் யோசிக்கிறீங்க. என்ன பேசுறது? கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கட்டா அப்படின்னு கேட்குறீங்க கேஷுவலாக. ஓ எஸ், தாராளமாக கேளுங்க மது, என்ன கொஷின் அப்படின்னு கார்த்திக் பதில் சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் மறுபடியும் கார்த்திக் கிட்ட பேசுகிறீங்க. பெருசாலாம் எந்த கொஷினும் இல்லை கார்த்திக். நம்ம எல்லாருக்குமே சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், சாப்பாட்டுனா உசுறு. ஆனால் கார்த்திக்குக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, கார்த்திக்குக்கு உசுரான சாப்பாடு என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே ஜாலியாக பேசுகிறீங்க. அண்ட் கார்த்திக் பதில் சொல்கிறாரு. ஓ எஸ், தெரிஞ்சுக்கலாமே. எனக்கு நிறைய சாப்பாடு ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். பட் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பீட்சா தான் மது. அப்படியே அந்த சீஸ்லாம் போட்டு, அந்த ஆனியன்லாம் போட்டு சுட சுட சாப்பிடும்போது பா அப்படி இருக்கும். பீட்சானா ரொம்ப பிடிக்கும் மது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. நினச்சேன் கார்த்திக், சென்னையிலே படிச்சிருக்கீங்க, சென்னையிலே ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் கார்த்திக் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் கார்த்திக் பதில் சொல்கிறாரு. பீட்சா ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை மது, நீங்கள் சென்னைக்கு புதுசு, அதனால் உங்களுக்கு பெருசாக தெரியுது. மதுவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், கார்த்திக் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் அப்படியே செம க்யூட்டாக பேசுகிறாரு. அண்ட் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. இல்லை அதெல்லாம் பெரிய சீக்ரெட், நான் சொல்ல மாட்டேன். நோ அப்படின்னு சொல்கிறீங்க விளையாட்டுக்கு. அட சும்மா சொல்லுங்கள் மது, ஓவராக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக். நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது சரியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அட இதில் தப்பாக எடுத்துக்க என்ன இருக்கு மது, சும்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக். அண்ட் நீங்கள் பதில் சொல்கிறீங்க.
சொல்கிறேன் கார்த்திக். எனக்கும் நிறையா சாப்பாடு ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன தான் 1000 விஷயம் இருந்தாலும் அப்படியே ஒரு ரோட்டு கடையில் சுட சுட புரோட்டாவை அந்த சால்னால் ஊற வச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள். அதுக்கு இணையானது வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே செம்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே சொல்லும்போதே உங்களுக்கு நாக்கில் எச்சில் ஊறுது. அண்ட் கார்த்திக் பதில் சொல்கிறாரு, அடடா செம்மையாக சொன்னீங்க போங்க, எனக்கும் புரோட்டா பிடிக்கும், பட் பீட்சா அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கேஷுவலாக. அண்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து கார்த்திக் மேலே பேசுகிறாரு. சரி அடுத்த கொஷின் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திக் அப்படியே செம்மையாக பேசுகிறாரு, ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அண்ட் நீங்கள் ஒரு சில வினாடிகள் யோசிச்சுட்டு அடுத்த கொஷின் கேட்குறீங்க. கார்த்திக், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியெல்லாம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க கேஷுவலாக. அண்ட் கார்த்திக் பதில் சொல்கிறாரு, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல மெமரிஸ் இருக்குது மது, பட் இப்போதைக்கு ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக யாரும் இல்லை மது. ஒரு 2-3 பேர் நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். அதில் 2 பேர் இப்போ தான் வேறு ஆஃபீஸ் மாறி போனாங்க. அண்ட் இன்னொருத்தர் கூட ரீசெண்டாக தான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. ஸோ இப்போ பெருசாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை மது அப்படின்னு சொல்கிறாங்க, லைட்டாக ஒரு லோவான ஒரு டோனில். அண்ட் உடனே நீங்கள் பதில் சொல்கிறீங்க, ஓ சாரி கார்த்திக், நான் கேஷுவலாக தான் கேட்டேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். அண்ட் கார்த்திக் பதில் சொல்கிறாரு, அட அப்படிலாம் ஒன்றும் இல்லை மது, ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரீசண்டாக ஒரு செம ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க, நான் உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேஷுவலாக. அப்படியா, யார் அந்த செம ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, ஒரு சின்ன க்யூரியாசிட்டி. அண்ட் கார்த்திக் மேலே பேசுகிறாரு, சொல்கிறேன் மது, ரீசண்டானா ரொம்ப ரொம்ப ரீசண்டாக தான், அதுவும் இன்னைக்கு காலையில் தான். ஒரு பொண்ணு யதார்த்தமாக பஸ்ஸில் பார்த்தேன், ரெட்டை ஜடெல்லாம் போட்டுட்டு பெருசாக பொட்டு வச்சுட்டு அப்படியே ரொம்ப பயந்துட்டு வேர்த்து போயிட்டு. அப்போ தான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சும்மா யதார்த்தமாக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணேன். பட் அதிலிருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க கூட ரொம்பலாம் பழகலை, பட் ஒரு நல்ல பொண்ணு, ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு ஃபீல் ஆகுது. எனக்கு அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு செம நாசுக்கா, செம க்யூட்டாக, செம அழகாக சொல்லியிருக்காரு உங்களை பற்றி. அண்ட் அதை கேட்ட உடனே உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஃபீல். கார்த்திக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஆல்ரெடி வந்துருச்சு. உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னே சொல்கிறாங்க, ஒரு நல்ல கேரக்டர், நல்ல பொண்ணுன்னே சொல்கிறாங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? அந்த நிமிஷம் உங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை எந்த ஒரு அளவுகோல்னாலையும் அளக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த கான்வர்சேஷன் செம அழகாக போகுது. ரொம்ப அழகாக பேசுகிறீங்க நீங்கள் 2 பேரும். ஏதோ ரொம்ப வருஷம் பழகின மாதிரி, ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி. அண்ட் அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போகுது. ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. யாராக இருக்கும் இந்த கால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் எடுத்து பேசுகிறீங்க. பார்த்தா ஊரில் இருந்து உங்கள் தம்பி கால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதிர்பாராத மாதிரி ஒரு சின்ன சேட் நியூஸ் சொல்கிறாங்க. அக்கா எப்படி இருக்கக்கா? ஆஃபீஸ்லாம் எப்படி போச்சு? இன்னைக்கு திடீர்னு மறுபடியும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுக்கா. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கோம். பெருசாக மருந்து மாத்திரை வாங்க கூட காசு இல்லைக்கா. அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல. நீ சீக்கிரமாக சம்பளம் வாங்கிட்டு காசு அனுப்புக்கா. நம்ம வீட்டு நிலைமை கொஞ்சம் சங்கடமாக தான்க்கா இருக்குது. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சோகமான விஷயங்களை உங்கள் தம்பி உங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் கால் பேசுகிறாங்க. அண்ட் அந்த ஃபோனை வச்ச உடனே உங்களுக்கு மறுபடியும் உங்களோட வீட்டு ஞாபகம் வருது, உங்களோட அம்மா ஞாபகம் வருது. உங்கள் அம்மா படுற கஷ்டம், உங்கள் அப்பா படுற கஷ்டம், உங்கள் வீட்டோட சூழ்நிலை எல்லாமே உங்கள் மைண்டுக்கு வருது. அண்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களோ 5 நிமிஷத்தில் அவ்வளோ சோகமாயிடுறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாயிடுது. என்னடா இது, இந்த நாளில் எல்லாமே மோசமாக போயிட்டுருக்கு, என்னோடய சந்தோஷம் ஒரு 5 நிமிஷம் கூட நிலச்சிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மறுபடியும் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க அந்த பைக்கில். அண்ட் கார்த்திக் பேசுகிறாரு. என்ன மது, என்னாச்சு?
நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க, திடீர்னு அந்த கால் வந்தோடனே ஒரு மாதிரி சோகமாயிட்டீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு ஒரு கன்சர்னோட. இல்லைங்க கார்த்திக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வண்டி ஓட்டுங்க அப்படின்னு ஒரு லோவான ஒரு டோனில் சொல்லிடுறீங்க. எதுக்கு நம்ம கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லி அவரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் கார்த்திக்கும் அதுக்கப்புறம் உங்களை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும் இல்லை. அவர் பாட்டுக்கு மெதுவாக வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. சீக்கிரம் ஹாஸ்டல் வந்தால் போதும், சீக்கிரம் ரூமுக்கு போவோம், கொஞ்ச நேரம் தனியாக இருப்போம், முடிஞ்சால் கொஞ்ச நேரம் அழுக கூட செய்வோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்தில் உங்கள் ஹாஸ்டலும் வருது. கார்த்திக் உங்களை ஹாஸ்டல் முன்னாடி இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டுட்டு கார்த்திக் பேசுகிறாரு. ஓகே மது, ஐ ரியலி ஹேட் அ கிரேட் டைம் வித் யூ. ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுறீங்க, டேக் கேருங்க, நாளைக்கு ஆஃபீஸில் பார்ப்போம், சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக போயிடுறாரு. அண்ட் நீங்கள் அதே இடத்துல ஒரு சில வினாடிகள் நிற்கிறீங்க. உங்களுக்கு இன்னுமே உங்கள் தம்பி பேசினது, உங்கள் வீட்டோட சிச்சுவேஷன் எல்லாமே உங்களை லைட்டாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த ஃபீல் அவ்வளோ ஈஸியாக உங்களை விட்டு போக மாட்டேங்குது. அப்படியே ஒரு நிமிஷம் கழித்து மெதுவாக அந்த கஷ்டத்தோட உங்கள் ஹாஸ்டலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே ரொம்ப மெதுவாக ஒரு சில அடிகள் எடுத்து வைக்கிறீங்க. ஒரு 10-15 வினாடிகள் ஆகுது. அண்ட் திடீர்னு மறுபடியும் ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு பைக்கோட ஒரு ஹாரன் சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அதே பிளாக் கலர் ராயல் என்ஃபீல்ட் பைக் நிற்குது. அந்த பைக்கில் உங்களோட ஒயிட் ஷர்ட் மறுபடியும் வந்திருக்காங்க. மறுபடியும் உங்கள் ஹாஸ்டலுக்கு வெளியே உங்களுக்காக நிற்கிறாங்க. அந்த செகண்டில் உங்களால் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ண முடியல. பெருசாக ரியாக்ட் பண்ணுற நிலைமையிலையும் நீங்கள் இல்லை. அப்படியே மெதுவாக முன்னாடி நடந்து போயிட்டு மறுபடியும் கார்த்திக் கிட்ட பேசுகிறீங்க. கார்த்திக், என்னாச்சு? நீங்கள் இன்னும் கிளம்பலையா? எதையாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? என்கிட்ட ஏதாவது கொடுத்துருந்தீங்களா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க யதார்த்தமாக. அண்ட் ஒரு சில வினாடிகள் கழித்து கார்த்திக் பதில் சொல்கிறாரு. சொல்கிறேன் மது, நான் இந்த இடத்த விட்டு போயிட்டு 5 நிமிஷம் ஆச்சு. பட் என் மனசு அப்போ இருந்து இங்கேயே தான் இருக்குது, உன்னை விட்ட இடத்துலையே தான் இருக்குது. மதுவுக்கு ஏதோ பிரச்சனை, அவள் எதனாலேயோ சோகமாக இருக்கா, மது நார்மலாக இல்லை, அவள் ஏதோ கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு கேட்கவே இல்லை. மதுவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு என் காதில் ஒழிச்சிட்டே இருக்கு மது. என்னால் உன்னை இப்படி விட்டுட்டு போக முடியல. நீ எதனாலையும் டிஸ்டர்ப் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது. பட் அது என்னன்னு கேட்டு உன்னை இன்னும் கஷ்டப்படுத்த போகிறது கிடையாது, உன்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறதும் கிடையாது. பட் உன்கிட்ட ஒரு விஷயம் நான் கேட்க போகிறேன். இந்த டைமில் நீ தனியாக இருந்தால் இன்னும் ஃபீல் பண்ணுவ, இன்னும் கஷ்டப்படுவ. உனக்கு இந்த டைமில் நிறையா ஃப்ரெஷ் ஏர் வேணும் அண்ட் கூட ஒரு நல்ல கம்பெனி வேணும். உனக்கு ஓகே அப்படின்னா என் கூட பைக்கில் வா, எங்காவது போவோம், நீயும் உன்னோட கஷ்டத்தெல்லாம் மறந்துருப்ப, உனக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். என்ன சொல்கிற அப்படின்னு செம்ம கேஷுவலாக கேட்குறாரு. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி அவ்வளோ சோகமாக இருக்கீங்க, அவ்வளோ வழியில் இருக்கீங்க. இந்த டைமில் கார்த்திக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோட ஒரு பெரிய மருந்து வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் திரும்பி ஒரே ஒரு லைன் தான் சொல்கிறீங்க. என்ன கார்த்திக், பயணிப்போமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. உள்ளுக்குள்ளே 1000 வலி இருக்குது, 1000 காயங்கள் இருக்குது, 1000 ஏமாற்றங்கள் இருக்குது. பட் கார்த்திக் உங்கள் பக்கத்தில் இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக மனசார ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. செம அழகா, செம க்யூட்டாக. டியர் மக்களே, மதுவும் கார்த்திக்கும் இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் நிறையா அழகான மெமரிஸ் ஷேர் பண்ண போகிறாங்க. மதுவுக்கும் கார்த்திக்குக்கும் இடையே இன்னும் என்னென்ன அழகான விஷயங்கள் நடக்க போகுது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் 5 ரிலீஸ் ஆகும், அப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பகிருங்க. நான் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நவீன் விக்னேஸ்வர், NAVEENVIGNESHWAR. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் இருக்குது. நன்றிகள் 1000.